டிஎன்பிசி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த கால்ஃபார் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருகிற 28ஆம் தேதி குரூப் 2-2A கால்ஃபார் வரவிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரிக்கு எதை படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ். இந்த புக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் எல்லாத்துக்குமே தெரியும். குரூப் 2-2A பொறுத்தளவு லாங்குவேஜ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் 75 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த லாங்குவேஜை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டைப் ஆஃப் புக்கு யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் அப்படியே இருக்கும் இந்த புக்கை பொறுத்தளவு. சரிங்களா, சிலபஸை விட்டுட்டு அதாவது தாண்டாமல் ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சு படிக்கிறவங்களுக்கு, சிலபஸை வச்சு ஸ்கூல் புக்கை வச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போ சிலபஸ் வைஸாகவே தமிழில் பகுதி ஆ இ அப்படின்னு கொடுத்ததை சிலபஸ் வைஸாகவே பிரிச்சுருக்காங்க. உங்களுக்கு இது 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரவே உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இதில் ஆளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஆளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம் எல்லாம் கவர் ஆகிருக்கும். சரிங்களா, 2 தொகுதியாக போட்டிருக்காங்க. தொகுதி 1 தொகுதி 2ன்னு 2 தொகுதியாக போட்டிருக்காங்க. இப்போ ஸ்கூல் புக்கை வச்சு படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை 6, 7, 8, 9, 10, 11, 12ன்னு 7 புக்கை சுமக்கிறதுக்கு இந்த புக்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா, இது போக A3 கண்டென்ட் புக்கும் நமக்கு வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த புக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக் எக்ஸஸாக ஏதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த கண்டென்ட் இதில் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பின் பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். சரியா, அப்போ A3 புக்கை பொறுத்தளவு ஆஇ அப்படின்ட்டு 3 புக்கு இருக்குது. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எஸ்சிஆர்டி புக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி. சரிங்களா, இந்த புக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே இருக்கும். இது போக இங்கிலீஷ் புக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A3 புக்கை பொறுத்தளவு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சிலபஸ் வைஸாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா, 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை படித்தா போதும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பேஸ் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே எஸ்சிஆர்டி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் கவர் ஆயிரும். சரிங்களா, ரீசனிங் எல்லாமே இந்த புக்ஸில் கவர் ஆயிரும். இந்த புக்கை பொறுத்தளவு நீங்கள் இதை பார்த்துட்டு போனாலே போதும், 25க்கு 25 எடுத்துடலாம். சரிங்களா, அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு தான் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய விஷயம். 75 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எங்கேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் கோர்வையாக தொகுத்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு புக்கில் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்து ஒரே புக்காக இருக்கும், பயாலஜி ஒரு புக்கு. சரிங்களா, அடுத்தது 2வது யூனிட்டாக இருக்கக்கூடிய ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, ஐஎன்எம். அதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டியில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும். மீதி எல்லா புக்கும் A3ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். சரிங்களா, பைலிங்குவலாக நீங்கள் ஒரு புக்கை வாங்கி ஒரே புக்கில் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் மட்டும்தான் இருக்குது. பைலிங்குவலில் தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கும், அதே யூனிட் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த புக்கு இருக்கும். சரிங்களா, தமிழ் சொசைட்டி மட்டும் தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும். இது போக யூனிட் 9 அப் டு டேட் கரண்ட் அஃபேர் வர உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸும் உள்ளே வந்திருக்கும். சரிங்களா, அப்போ இந்த புக்ஸை படிச்சுட்டாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை விட்டு வாஸ்ட்டாக நீங்கள் வெளியே தேடணும்னு அவசியமே இல்லை. சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே இந்த புக்கில் கவர் ஆயிரும். சரிங்களா, புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.